எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே தானா இயங்குதுன்னும் பொழுது, நமக்கான பங்கு அதுல என்ன இருக்குன்னு நம்ம நேயர் ஒருவர் கேட்கிற கேள்விக்கு, நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாங்களா? இப்போ நிறைய உங்களோட வீடியோ இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட நிறைய கிளாரிஃபை ஆயிடுச்சுங்க. சரி. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம். ம். இப்போ மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய எண்ணங்கள், உணர்வு இதெல்லாமே ஒரு பேக்கேஜா எனக்கு வர மாதிரி தெரியுதுங்கய்யா. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டா அவங்க ஃப்ரெண்டு, அம்மா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது அவங்க சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது அது ஒரு தனித்தனி பேக்கேஜா கண்டென்ட்டா இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ சினிமா ப்ரொஜெக்டர்ல குறிப்பிட்ட அந்த ஃபிலிம் ஓடும்போது அந்த லைட் நேர் வரும்போது மட்டும் ஸ்க்ரீன்ல அந்த ஆடியோ வீடியோ நமக்கு தெரியும். மற்ற நேரங்கள் அது தெரியாது இல்லைங்களா ஐயா? அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. மற்ற நேரங்கள்ல அதாவது எந்த எண்ணம், நினைவு, உணர்வு வருதோ சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது யாரோ ஒருத்தர் கூட நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அது சம்பந்தமான தகவல் மட்டும் வருது. அப்ப மற்ற நேரங்கள் அது வர்றதே இல்லை. ரெண்டாவது தூங்கிட்டு இருந்து எழுந்திருக்கும் போது நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது சுத்தமா எந்த நினைவுமே இல்லை. எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மாதிரி ஆன் ஆகுது. அதனால எனக்கு என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயற்கையான ஒரு இந்த ஒரு என்ன சொல்ற ஒரு எல்லாமே தானா நடக்கிற மாதிரியே தெரியுதுங்க ஐயா. இப்ப நான்கிறதும் கூட ஒரு நினைவு எண்ணம் வரலைன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு உணர்வு வந்து இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தானா வந்து காட்டாம எனக்கு எதுவுமே தெரியறது இல்லை இல்லையா? அப்போ எல்லா இயக்குமே உடல் எப்படி தானா இயங்குதோ அதே மாதிரி மனசுல நான் உட்பட எல்லாம் காட்டுறது எல்லாமே தானாதான் இயங்குது இல்லைங்களா ஐயா? ஓ, அப்ப தானா இயங்குறப்ப நமக்கான ஒரு ரோல் அப்படிங்கறது எதுவுமே இல்லாத மாதிரி தோணுதுங்க ஐயா. நம்ம ஏதோ ஒன்று செய்யணும் பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்மளா அந்த ரோல் எடுத்து செய்யும் போது கூட அதுமே வந்து எனக்கு என்ன ரோல் காட்டுதோ பதிவு இருந்து மனசுக்குள்ள அதைத்தான் நான் செய்ய முடியும். புதுசா எனக்கு என்ன வேற எதுவும் தெரியாது இல்லைங்க. ஓ, அப்ப வந்து இந்த தானா இயக்கத்துக்கு உடலுக்கும் மனசுக்கும் அடிப்படையா ஒரு சக்தி இருக்கும் இல்லைங்கய்யா, இருக்கு இல்லைங்கய்யா, அதை பார்க்கவோ உணரவோ முடியறது இல்லைங்க. இப்ப அது நமக்கு தெரியாதுல்ல. இப்ப நம்ம நாக்கு தான் எல்லாத்தையும் காட்டுது. நாக்கு என்ன சுவையோட இருக்குன்னு சொல்லி நாக்கு முயற்சி பண்ணா எப்படி தெரியாது? அது சைலண்டா தானே இருக்கும். அது ஆமாங்க ஆமாங்க, அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாதுங்க. ஒரு சைலண்ட் எனர்ஜி தான் வந்து எல்லாம் வேலை செய்யுது. அதை நம்ம எப்படி பார்க்கணும்னுட்டு அவசியமே இல்லை. ஓ, அது நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை இல்லைங்களா? தெரியணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ எனக்கு இந்த இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு குழப்பம் சந்தேகம் வர காரணம் என்னன்னா, இறைநிலை அடையணும், இறைவனை பார்க்கணும், அவரோட தரிசனம் பெறணும், தரிசனம் அப்படி இப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டதுனால இது நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வர்றதை பத்தி விஷயங்கள் தான் தெரியுது. கண்ண மூடி உட்காந்துட்டு தூக்கத்திலேயே நமக்கு நாம் இருக்கிற நினைவே இருக்கிறது இல்ல. அப்படிங்கிறப்ப இந்த இறைநிலை அப்படிங்கறதுல என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுங்க ஐயா. எல்லாமே இறைவன் தான். இறைவனை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இறைவன் தான் பல ரூபத்துல இருந்து பல செயல்களையும் பண்றது எல்லாமே இறைவன் தான். எல்லாமே இறைமயம் தானிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப நினைவே இல்லைங்கிறப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப தூக்கத்திலேயோ அல்லது நான்கு நினைவு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த எண்ணமே வராத போது, மனம் இயங்காத போது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அடிப்படையில அந்த இறைநிலை இயங்கிட்டே இருக்கும். ஆனா அதை நான் பார்க்கவோ உணரவோ முடியாது இல்லைங்களா? நினைவுல இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம், ஓ இது இப்படி இயங்குது, இதுக்கு அடிப்படை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதாங்கய்யா. ஓகே, இது அப்படியே சும்மா விட்டுறலாம் இல்லைங்க? எல்லாமே விட்டுறலாம், சும்மா விட்டுறலாம். நீங்க இருக்கிறத ஓகே கொடுத்துட்டா போதும். உங்க வாழ்க்கைக்கே ஓகே கொடுத்தா போதும். உங்க பகுதி இருந்து நம்ம சரியில்லைன்னுட்டு சொன்னாதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்ப நீங்க கடவுளை தேடணும்னு நினைச்சாலே கூட ஏதோ ஒரு டெபிஷியன்சி காரணமா தானே அதை நோக்கி போறோம். எல்லாமே நிறைவா இருந்தனா ஏன் நம்ம இறைவனை நோக்கி கூட போகணும்னு அவசியம் இல்லைல்ல? ஆமா, ஏன்னா இப்ப இறைவன் எங்க இருக்கிறாரு என்னங்கிறது தெரியாதனால நான் தேட வேண்டியதா இருக்குதுங்க. இப்ப எனக்கு வந்து இந்த குழப்பம் வந்துருச்சு மற்றவங்க சொன்னதுனால. இப்ப நினைவு இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப இன்னொன்னு தோணுச்சுங்கய்யா, நினைவு உணர்வு மூலம் எண்ணங்கள் மூலம் ஒரு கடவுளை பத்தின சிந்தனை வருதுன்னா கூட அதுமே வந்து ஒரு வழிகாட்டுதலா இருக்க முடியாது.
அந்த அடிப்படையான இறைநிலையா இருக்கிற வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆமா, எல்லாமே. ஆனா அது தூண்டுதல். அதான் எலக்ட்ரிசிட்டில இருந்து என்னென்னலாமோ ஒரு ஆமாங்க வெளிச்சம் கிடைக்குது, வெப்பம் கிடைக்குது, குளிர் கிடைக்குது, ஆமாங்க எல்லாமே கிடைக்குது. எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆமாங்க. அந்த மாதிரிதான், அதே மாதிரிதான் இறைவனும் அப்படித்தான். எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு. ஆனா அதை பார்க்க முடியாது. வெளிப்புற தோன்றல் மட்டும்தான் நம்ம கவனிக்க முடியுது. அதனால இதுதான் எலக்ட்ரிசிட்டியுடைய விளைவு தான். எல்லா வெப்பமும் குளிரும் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியுடைய விளைவு தான் எடுத்துட வேண்டியதுதான். எல்லாமே நடக்கிறது எல்லாமே இறைவனுடைய விளைவுன்னுட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஓகேங்க. இப்ப எனக்கு இது எப்ப இருந்து தோணுச்சுன்னா பாத்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த வானாகி மண்ணாகின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? அதுல யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாயின்னு வரும்போதுதான் டக்குன்னு புரிஞ்சுதுங்க. ஓ, நானுங்கிறத கூட மனசு காட்டாம நமக்கு தெரியாது, சுயநினைவே இல்லாம கூட போயிடலாம், நானுங்கிறது காட்டலேன்னு அப்படின்னு தோணுச்சுங்க. அப்போ இது சரிதான் இல்லைங்களாங்க? எனக்கு புரிஞ்சதுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, சந்தோஷம். சரிங்க. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.